கனிமொழிக்கு கணக்கு தெரியாதா? அதிமுக சரமாரி அட்டாக். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் விசாரணை முடித்து தீர்ப்பு வெளியாகியிருக்கின்றது. இது திமுகவின் வெற்றி என்று ஸ்டாலின் தொடங்கி கனிமொழி வரையிலும் தங்களை தாங்களே பாராட்டி வருகிறார்கள். யார் அந்த சார் என்பது எப்போது தெரியவரும் என்று அதிமுக தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. அதில் கனிமொழிக்கு சேதாரம் அதிகம். ஞானசேகரனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் கனிமொழி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் தீர்ப்பு வெளியாவதற்கு 15 நாட்களுக்கு முன்புதான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த வழக்கோடு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். 2019 பிப்ரவரி தொடங்கி 2025 மே மாதம் வரையிலான 6.5 ஆண்டுகள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடைபெற்றது என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் கனிமொழிக்கு பதிலடி கொடுக்கும் அதிமுகவினர் அடுத்தவர் உழைப்பில் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வது என்பது திமுக குடும்பத்தின் டிஎன்ஏவில் கலந்தது. அதற்கு ஸ்டாலினின் தங்கையான கனிமொழி எப்படி விதிவிலக்காவார்? பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வர 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது என டைம்லைன் போடும் கனிமொழி அதில் 4.5 ஆண்டுகள் அவர் அண்ணன் ஆட்சி என்று மறந்துவிட்டாரா? அல்லது தெரிந்தே உட்கட்சி பூசலில் சேம் சைடு கோல் அடித்து விட்டாரா? அண்ணா பல்கலைக்கழக வழக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு வழக்கிலும் உங்கள் அண்ணன் அரசு எந்த லட்சணத்தில் விசாரிக்கிறது என்பதற்கு நீதிமன்றங்கள் கொடுக்கும் தொடர் சம்மட்டி அடிகளே சாட்சி என்று போட்டு தாக்கியிருக்கிறார்கள். கனிமொழிக்கு ஆதரவாக திமுகவினர் இன்னமும் வாயை கூட திறக்கவில்லை.